ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நீங்கள் கமெண்டில் கேட்ட எல்லா கேள்விக்குமே நம்ம பதில் போட்டாச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மகிழ்ச்சி ஹேர் ஆயில் வந்து எப்படி உருவாச்சுன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. இது பியூர் ஆர்கானிக் செக் ஆயில். இதில் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணலை. ஆனால் இது எப்படி நம்புறதுன்னு நிறைய பேர் கேட்கிங்க. ஸோ நானே இதை யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் நிறைய டைம் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. நானே இதை யூஸ் பண்ணி ரிசல்ட்டு காமிச்சிருப்பேன். இதில் வந்து கெமிக்கல் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா எதுக்கு மக்களுக்கு இந்த சந்தேகம் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மார்க்கெட்டில் வாங்கும்போது நிறையா எல்லாத்துலேயுமே கலப்படம். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பாலில் கலப்படம், எல்லாத்துலேயுமே கலப்படமாக இருக்குது. ஸோ அதனால் மக்கள் யாருமே நம்ம நம்ப மாட்டேங்காங்க. ஸோ ஹேர் ஆயில்லையும் கலப்படம் இருக்குன்னு நம்புறீங்க. ஸோ நம்ம ஹேர் ஆயிலில் அப்படி ஒரு கலப்படமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஆரம்பிப்போம். அந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தரமான பொருள்ட்டு காமிக்கும். ஒரு ப்ராடக்ட்டில் கலப்படம் பண்ணுறது பெரிய குற்றம்ன்ட்டு நம்ம மகிழ்ச்சி ஹேர் ஆயில் தயாரிக்கிறவங்க வந்து சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாங்க. ஒரு நாள் இவங்களோட தமிழ் டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கலப்படத்தை பற்றி டாபிக் வந்திருக்கு. ஸோ அப்போம்போது இந்த பாலில் வந்து தண்ணியை கலக்கிறாங்க. அப்புறம் அந்த மிளகு இருக்குல்ல, பெப்பர், சமைக்கிற மிளகுல வந்து இந்த பப்பாளி சீடு இருக்குல்ல, அதை பப்பாளி சீடை வந்து ஆட் பண்ணுறது. அப்புறம் நிறையா ப்ராடக்ட், இப்போ மஞ்சளில் எக்ஸ்ட்ரா கலர் பொடி ஆட் பண்ணுறது, அப்புறம் வத்தப்பொடியில் கலர் பவுடர் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரின்ட்டு நிறைய கலப்படத்தை பற்றி இவங்களுக்கு வந்து ஒரு டாபிக் வந்திருக்கு பாடத்தில். அப்போது இவங்க கற்றுக்கிட்டது தான் கலப்படம் பண்ணுறது பெரிய குற்றம், இதனால் மக்களுக்கு நிறைய பாதிப்பு வருது, அப்படி இப்படின்ட்டு நிறைய இது கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம மகிழ்ச்சி ஹேர் ஆயிலோட ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க மேம்கிட்ட கேட்காங்க, எங்கள் வீட்டில் பால் கறப்போம், நாங்கள் பாலில் எந்த ஒரு கலப்படமே பண்ணுறது கிடையாது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஆள் அவங்களோட மேம் இருக்காங்களே, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கலப்பாங்க, நீ பார்த்துருக்க மாட்டே அப்படி இப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓனருக்கு வந்து ஒரே குழப்பமாக போயிடுச்சு. இதை பற்றி வீட்டில் கேட்கலாம்னு அன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, நம்ம வீட்டில் பாலில் கலப்படம் பண்ணுறோமான்னு கேட்குறாங்க எங்கள் மிஸ்ஸு, உண்மையா அப்படின்ட்டு. அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து தண்ணி கலந்து கலப்படம் பண்ணி விற்றுருவாங்க, ஆனால் நம்ம வீட்டில் அப்படி பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓனர் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்க அப்பாட்ட அப்போவே கேட்டிருக்காங்க, 9 வயசு இருக்கும்போதே, நம்மளும் பாலில் தண்ணி கலந்து சேல் பண்ணலாம்ல, நிறையா லாபம் கிடைக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க அப்பா அப்போவே சொல்லியிருக்காங்க, பாலில் தண்ணி கலந்து நம்மளும் சேல் பண்ணலாம், ஆனால் அப்போம்போது கூட லாபம் வரும், அப்படி நம்ம பண்ணோன்னா தரம் இல்லாமல் போயிடும். அப்போம்போது சொல்லியிருக்காங்க, நியாயம் தர்மம் தான் நம்மளை தலைக்காக்கும் அப்படின்ட்டு. அந்த வயசில் நியாயம் தர்மத்தை பற்றி கற்றுக்கிட்டவங்க இப்போ வரைக்கும் நியாயமாக எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நீட்டாக தரமான ஆயிலை வந்து நமக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நியாயம் தர்மம் தான் இப்போ நம்ம மகிழ்ச்சி ஹேர் ஆயில் மூலியமாக எல்லா மக்களுக்குமே பயனடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வெள்ளை முடி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நம்ம ஹேர் ஆயிலை தேய்ச்சிங்கன்னா வெள்ளை முடி வந்து கருப்பாயிரும். அப்புறம் அந்த செம்பட்டையாக இருக்கும்ல, அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து செம்பட்டையான முடி வந்து கருப்பாயிரும். அந்த ஹேர் ஆயில் மூலியமாக மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பயன் கிடைக்கி. ஸோ தரமாக நம்பிக்கையாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த ஹேர் ஆயிலை. ஸோ நம்பிக்கையாக இருங்க. நம்ம மகிழ்ச்சி ஹேர் ஆயில் வந்து மக்களுக்கு நன்மையாகட்டும் தான் நம்ம ஓனர் வந்து செஞ்சிட்ருக்காங்க. நம்ம மகிழ்ச்சி ஓனரோட அப்பா ஃபேமிலி வழியில் வந்து அவங்க ஜீன் படி சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு 20 வயசில் வந்து வெள்ளை முடி வந்துருமா. ஸோ அதனால் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே நிறைய மூலிகையை போட்டு ஹேர் ஆயில் தயாரித்து அவங்களுக்கு தேய்ச்சி விட்டுருக்காங்க போல். அதைப்படி அவங்க வளர்ந்து வர 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 அந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி இப்போ மக்களுக்கும் அதே மூலிகை மூலயமா அவங்க ஹேர் ஆயில் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி ஓனருக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்ததே கிடையாதான். நம்ம ஓனர் வந்து இன்ஜினியரிங் அக்குபஞ்சர்லாம் முடிச்சுட்டு 1 வருஷம் கிளினிக் வச்சுருக்காங்க. அப்போ சொல்ல ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஏதோ சின்ன பிரச்சனைனால நம்ம ஓனர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வீட்டிலே வந்து பாத் பவுடரு அப்புறம் ஆயிலெலாம் நீங்களே செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அப்போம்போது அந்த கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வீட்டிலலாம் செய்கிறதுக்கு டைம் கிடையாது, ஸோ நீங்களே செஞ்சு எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போம்போது தான் நம்ம ஓனர் வந்து முடிவு எடுக்கிறாங்க, யோசிச்சுட்டு பிளான் போட்டு. அதுக்கப்புறம் அவங்களே ஹேர் ஆயில் செஞ்சு ஷாம்பு அப்புறம் பாத் பவுடர்லாம் செஞ்சுருப்பாங்க போல். அவங்களோட கஸ்டமருக்கு மட்டும் ஆயிலு அப்புறம் குளியல் பொடி ஷாம்புலாம் சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கஸ்டமர் வந்து ரிவ்யூ வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, நான் இவங்ககிட்ட இந்த மாதிரி வாங்கியிருக்கேன், இவங்களோட இது வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓனர் வந்து நிறைய பேருக்கு, நிறைய ஃபேமிலிக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்களாம். இந்த நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும்ல, அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்புறம் குடும்ப பிரச்சனை, சண்டை, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்கும்ல. ஸோ அது வந்து நம்ம ஓனர் வந்து நிறைய பிரச்சனையை வந்து பேசி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்ம மேம்க்கு கால் பண்ணி பேசுங்க, அவங்க கவுன்சிலிங் கொடுத்து உங்களுக்கு நல்ல பொறுமையாக பேசி என்னென்னன்ட்டு உங்களுக்கு நீட்டாக புரிய வச்சுருவாங்க. ஒரு டைம் அவங்க ஆன்லைன் பேஷண்ட் இருப்பாங்களே, அவங்க வந்து கேட்டிருப்பாங்க போல், எனக்கு இப்போ ஆயில் வேணும், இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் வேணும்ன்ட்டு கேட்டுறப்போ தான் நிறைய டிமாண்ட் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் மக்கள் எல்லா மக்களுக்குமே, தமிழ்நாடோ இல்லை அதர் ஸ்டேட் எல்லா மக்களுக்குமே நம்ம இந்த ஆயிலை வழங்கணுன்ட்டு மகிழ்ச்சிங்கிற பிராண்ட் உருவாக்கி நிறைய பேருக்கு இந்த
இந்த ஆயிலை வந்து பயனடைய செஞ்சுருக்காங்க கம்மியான பட்ஜெட்டில். அப்போம்போது தான் தெரிஞ்சிருக்கு நம்ம ப்ராடக்டால் நிறையா பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இவ்வளோ பேர் இயற்கையாக எல்லாமே விரும்புகிறாங்கன்ட்டு நம்ம ஓனருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நிறையா பண்ணி இப்போ இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஸோ மக்களுக்கு நல்லது செய்கிறக்காண்டி தான் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலேயே நம்ம உலகத்தில் வந்து 90% பேருக்கு வந்து இயற்கையாக இருக்கிற ப்ராடக்ட் தான் பிடிச்சிருக்கு. அது வந்து நிறையா பார்த்துருக்கேன் நானே எங்கள் அண்ணால். நம்ம தயாரிக்கிற பொருளை மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க தெரியுமா, அந்த சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. நம்மளால் அவங்க பயனடைஞ்சு சந்தோஷப்பட்டிருந்தாங்கன்னா அந்த இதே வேறங்க. மக்கள் வந்து நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிறனால நம்ம கம்பெனிக்கு வந்து என்ன பேர் வைக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி மக்களே மகிழ்ச்சியாக இருக்காங்க, பெசாட்டி நம்ம ப்ராடக்ட் நேமே மகிழ்ச்சின்னு வச்சிடலாமேன்ட்டு தான் நம்ம மகிழ்ச்சிங்கிற நேம் உருவாச்சு. இப்போ லேடிஸு ஜென்ஸ்லாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃபு, இந்த செம்பட்டை மண்டைக்கு தான். ஏன்னா ரொம்ப ஒரு நம்ம அவசரப்பட்டு ஹேர் டைஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இது பண்ணால் சைட் எஃபெக்ட் வந்துடும். சில பேருக்கு தலை வலிக்கும், அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஹேர் ஆயில் மூலியமாக நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஏன் எங்கள் அப்பாவே யூஸ் பண்ணி அவங்களுக்குலாம் முடி கருப்பாயிட்டு. உண்மையிலேயே கிட்டத்தட்ட 1 மாதம் யூஸ் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு 1.5 மாதம் யூஸ் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிட்டு. ஸோ நம்ம மகிழ்ச்சி பிராண்ட் வந்து இப்படி தான் உருவாச்சு. நம்ம ஓனர் வந்து அக்குபஞ்சர் படிச்சிருக்காங்க. ஸோ அக்குபஞ்சர் மூலயமா நிறைய மக்களுக்கு ஹீல் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து நியாயம் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சி ஹேர் ஆயிலுங்கிற பிராண்ட் வந்து இப்படி தான் உருவாச்சு. ஸோ மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு சந்தோஷம் கிடைக்கட்டும்ன்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம மகிழ்ச்சி பிராண்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. இன்னும் நிறைய பேருக்கு இது மூலயமா நம்ம நல்லது நடக்கும்ன்ட்டு நம்புகிறோம். ஸோ நன்றி. இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி உங்களோட ரிவ்யூவை கமெண்டில் பண்ணுங்கள்.